பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. கையில குட்டா எப்படி சாப்பிடுவே? கையில ஊத்தாடி நக்குண்டா. நக்கற பையன். மீதி இருக்கு 6 மா. 6. இப்போ நான் கதை சொல்லிக்கிறேன், நீ கதை கேட்டுங்கற. அதான் சொல்லுங்கற. நான் என்ன சொன்னேன்னா நீ கோபப்பட கூடாது. சரி சொல்லு. நான் சொல்ல வேண்டிய வார்த்தை நான் சொல்ற கதையில சொல்றா. சரியா? மீதி இருக்கு 6 மா. 6. உன் மண்டாடி தேடியா? ஐயோ. சொல்ல மாடா. நான் யாரு? கோபப்படாதீங்க. கோபப்படாத. வேற அரசருடைய மனைவி மகாராணியை பார்த்து சாதாரண சொல்ல முடியுமா? என்ன இப்போ? கதையில. என்னது? கதையில. இந்த வார்த்தை கதையில தான் வருதா? குழந்தைக்கு கதை சொல்ற பெரியவங்க. கதையில பேய் வருது போல வருமா? வராது. அது போல கதையில இது கதையில வருது. நீங்க கோபப்படாதீங்க. சரி சொல்றா சொல்றா. சொல்றா. உட்காருங்க. இப்ப கதையில உன் பொண்டாட்டி யாரு? தேவடியா. என்ன சிரிக்கிறீங்க? நாங்க பப்புனு வேஷம். எங்களை பார்த்து ஜனம் சிரிக்குது. ஜனத்தை பார்த்து நாங்க சிரிக்கிறோம். அப்படியா? லூசு. யாரு? அதே கதையில என் பொண்டாட்டி பத்தினி. வர்றா. அவர் மனைவி தேவடியா? உன் மனைவி பத்தினி. ஏன் அந்த கதையில உன் மனைவி தேவடியா இருந்தா அவர் மனைவி பத்தினியா இருந்தா? கதை வராது. கதை வராது. நீ வெடி வெடி நேரத்துல யாருக்குமே கதை புரியாது. எப்படி? சரி ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம். இந்த கனவு நாட்டை ஆமாங்க சீரும் தோப்பாடி ஆட்சி செய்து வருகிறேன். என்னடா? ஏய் அற வாடே போறோம். டேய் நீ என்ன பேசிக்கிறாரு? நம்ம எவனோ செத்த எவனோ ஐத கதைய நின்னுக்குற நீ. போட்டுக்கிட்டு பப்புனு வச்சானா? ஏன் ஊன் கொட்டன வாயில இருக்கிற முத்துக்கு ஏய் இந்த மறைக்கிற வேலைக்கு வச்சியாச்சு நீ. மறைக்கிற பத்த டிச்சி நல்லா ஏமத்துல ஆள் இந்த பச்சைக்கிறத்தி வாயில போடுற மாதிரி அம்மால வச்சன அடிக்கிற அடிங்கமால அரைப்படி மூத்திரம் இங்கே பேயுது. இல்லங்க போட்டுக்கிட்ட பப்புனு வாசம் ஒரு கலை வேசக்காரு. ஆமாங்க சரிங்க சொன்னாலும் உங்களுக்கு வசனம் வரும். என்னத்த சொல்ல மாட்டேன் அவ்வளவு பேர் ஆளா வேற மாதிரி ஆயிடுவேன். மேடம் பாக்குறேன் நானு. அவ்வளவு பேரு நாடகாரங்க மேடம் நாயா வேஷம் பண்ண போய் வாய வேண வாய வச்சவங்க ஆட்டக்காரனுக்கு அதுக்கு கிரிப்பிட போறேன். ஆத்து போட்டா 7 ஊருக்கு ஆகும் போயிருக்கு. உடம்பு தானே பெருத்து போச்சு. ரெண்டாம் கட்டா மட்டும்தான் கிட்ட உனக்கு. பேசுங்க பேசுங்க. இந்த கனவு பாத்தீங்கன்னா நீ அவருக்கு பேசுற. யாருக்கு பேசுற? மல மூகல புறா போட கரிமஞ்சி சூட்ட மூணு இடத்துல போகும். சாப்பாட்டுக்க சாப்பிட்டியா வந்தியா? இந்த கையை இங்க வச்சுக்கணும், இந்த கையை இங்க வச்சுக்கணும். ஏதோ உன் ஆத்திக்கு கட்டு போட்டு கம்முன்னு போடுறேன். சொன்னல என்ன பாரியா முகத்தை பாரு. மூஞ்ச பாரு சூட்டா பாத்துக்கிறேன். என்னடா உங்க போராட்டம்? ஐயா தவறை செய்வது மனித இனம். செய்த தவறை மன்னிப்பது தெய்வத்தை உடனே சொல்லுவாங்க. தவறை செய்யாத உலகத்துல மனுஷன் யாரும் பிறக்க முடியாது ஐயா. செய்தது தவறு மனசை நினைச்சா போத மீண்டும் தவறு யாரும் மன போட்டு கிடையாது. நீங்க இல்ல நான் இல்ல யாரா இருந்தாலும் சரி மனுஷனா பிறந்தா மொத எதிரி யார் தெரியுமா? யாரு? கோவம் தான் சாமி. கோவத்தால ஒரே ஒரு மணி இருக்கணும் ஒண்ணு மன
போறது கிடையாது. இதே நிதான அமைதிய பொறுமை இருந்ததுன்னு வை, கயிறு இழையினால மலையை கூட கட்டி இழுக்கலான்னு வீர துறவி சுவாமி விவேகானந்தரா பேச சொல்லுகிறார். அப்படியா? பாவப்பட்டா மனசு கெட்டு போயிடும், மனம் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும். உடம்பு கெட்டு போச்சுன்னு வை. எங்கடா ஐயே, எங்கடா ஐயே? ஏய் என்ன போய்க்கிற? கூத்து போயிட்டு போதுவா உனக்கு? ஓய் ஓய்யா. ஏய் சிக்கன் டிஷ் கமா. என்னடா பீரோல துணி மாட்டிட்டு வர. எங்க இருக்குது பீரோ? இதுவா பீரோ? ஸ்டீல் பீரோவா மர பீரோவா? ஸ்டீல் பீரோ. ஏன் போட்டு கண்டு போய்டா? ஏய் என் பேரு போச்சு கை வந்து. சரி சரி கோபப்படுங்க உட்காருங்க மச்சான் கோபப்படுறியா ஓய்? ஓய்யா. ஓ ஹோய்ங்க. ஏய் அதெல்லாம் விடு. சரி விடுங்க. ஏன் காலதாமதம்? புரியல. என்ன நேரம் கொடுத்து வந்தீங்க? ரெண்டு பேரும் இருக்கிற யாரு கேக்குறீங்க? உன்னதாண்டா. என்ன கேக்குறீங்க? ஏன் காலதாமதம்? அதுக்கு நான் என்ன சொல்லணும்? அதற்குண்டான பதில் யாருக்கு சொல்லணும்? என்னிடத்திலே. யார் சொல்றது? நீதாண்டா. யாரு கேக்குறது? நானு. கேளு. சாத்தாண்டா சாகு. ஏய் உனக்கு என்ன நேரம் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆமா. யார கேக்குற? உன்னை. என்ன கேக்குற? ஏன் காலதாமதம்? அதுக்கு நான் என்ன சொல்லணும்? அதற்குண்டான விளக்கம் யாருக்கு சொல்லணும்? என்னிடத்திலே. யார் சொல்றது? நீதாண்டா. யாரு கேக்குறது? நானு. கேளு. ஏய் என்னது கேக்குது? வெட்டுடா வெட்டும். எச்சு குறமிச்சு அவனுக்கு மொத்த நிலம நெலிமே நெலிலாம் வெளியிலாம் பாரு. டேய் அவங்க கதி விடு. டேய் உனதாண்டா. உனக்கு என்ன நேரம்? என்னடா கேட்ட உன்ன? என்ன கேட்ட? ஏன்டா நேரம் மூத்து வந்து கேட்டேன். அதுக்கு என்ன இப்பேற்பட்ட கோவம் வருது? பின்ன வராதா? என்னடா? யார் யார வேணாலும் என்ன கேள்வி வேணாலும் கேட்டுடலாம். ஆனா கேள்விக்குள்ள பத்தி யோசனை செய்ய சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அப்படியா? என்ன அப்படியா? நாங்க ஒரு கேள்வி கேக்குறோம், நீங்க சொல்லுங்க பதில. கேள்வி என்ன நீங்க கேட்க போறீங்களா? சொல்லுங்க. நான் யாரு எப்பேற்பட்ட ஒரு வேலைக்காரன் வந்து கேள்வி கேக்குறதா? அப்படி கிடையாது. நான் தானே கேள்வி கேட்கணும். நீங்க தர நினைக்க கூடாது. யாரா இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா தப்பே கிடையாது. நீ அப்படி வரியா? அதேதான். சரி, கேளு. அப்ப கேட்கட்டுமா? கேளு. உட்காருங்க. கேளுடா. ஜெய் சிஷ்யா அது தோதுரு. டேய் ஜெய் பொண்ணுட்டு அது அல்சனடா. கௌசிக்கு கேளு கேளுடா. கேக்குமா சாமியா? கேளு. 29 மா வரணும். 29 மா வரணும். எழுத்தால தமிழ் எழுத்து எண்ணிக்கையில 29 மா வரணும். சரி. ஆனா பதிலும் விளக்கும் பொருள் அதுல அடிக்கிறோம். அதுல அடங்கி இருக்கணும். அப்பேற்பட்ட கேள்வி கேட்க போறேன். சரி கேளுடா. அதான் கேள்வி கேளுடா. என்னடா கேட்டியா? 29 மா எண்ணிக்கையில வரணும். பதிலும் விளக்கமா அதுல அடங்கி இருக்கணும். அப்படியா? சொல்லு பதில. அப்பேற்பட்ட கேள்வி சொல்லு. எனக்கு தெரியலடா. தெரியாதால் நேத்து பை தூக்கின்னு வரணும். யார் பைத்தியம்? சாப்பாட்டுக்கு வரேன் நானு. உட்காரு வாய். இருக்கட்டவனே உட்காரு வாயா. மச்சான சொன்ன சைடுல உட்காரு. இப்ப அதுக்கு உண்டான பதில விளக்கமா நான் சொல்லிட்டேமா? சொல்லு. இப்ப வீட்டுல நீ இருக்கிற. ஆமாண்டா. உங்க மனைவி இருக்காங்க. இருக்காங்க. 2 பேரும் இருக்கீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு செஞ்சு சாப்பிடணும். 3 வேளை சாப்பாடு செய்யணும்னா எவ்வளவு அரிசி போட்டு சமையல் செய்யணும்? 2 பேருக்கு ஒரு கையாச்சு போடுவான். வாழ்க்கையில எப்படியாப்பட்ட ஆளா இருந்தாலும் வாழ்க்கையில போதும் எஞ்சான் உடம்புல ஒரு வயிறு நிறமா சாப்பாடு மட்டும் தான் போதும் சொல்லுவோம். தானத்துல 32 தானங்கள். அதுல சிறந்த தானம் தெரியுமா? பிறர் பசிய போகக்கூடிய அன்னதானம். அன்னதானம் உண்மையா இல்லையா? செய்து நம்ம வீணாக்கணும். வீணாக்கவே கூடாது. அப்போ உனக்கும் மனைவி சேர்த்து ஒரு கை அடிச்சு போட்டு சமையல் செய்யணும். ஆமாடா. ஒரு 4 பேர் விந்தாடி வீட்டுக்கு வந்துடுறான். நீ போட்ட கை அடிச்சு 4 பேருக்கு பத்துமா? அது எப்படி பத்தும்? பத்தாது. 2 பேருக்கு தான் பத்தும். பத்துமா? 4 பேருக்கு பத்தாதுடா. பத்துமா? பத்தாதுடா. பத்துமா? பத்தாது. 10 மாயாமா 29 மா சொன்னா? ஆமாண்டா. 10 மா வந்துச்சு பாரு. 10 மா வந்து விட்டது. பத்மா இல்லங்க அம்மா. 10 மாடா வந்துட்டா? வந்து விட்டது. மீதியா 19 மாகுது. இப்போ சின்ன பையன் எடுத்துக்கோ. குழந்தைடாவா? மொட்டை எடுத்துக்கோ. அவனுக்கு தேனு மேல ரொம்ப ஆசை. குழந்தைங்க இருக்காத ஆசை. இன்னைக்கு பிறந்த குழந்தை இருந்து நாளைக்கு சாக போற பெரியவங்க வரலாம். யாரும் தேனை வெறுக்கிறவங்க யாருமே கிடையாது. ஐயா வெறுத்து ஐயா தேன் பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. கையில குத்தா எப்படி சாப்பிடுவேன்? கையில ஊத்தாடி நக்குண்டா. நக்கற பையன்.
அவனுக்கு தேனு மேல ரொம்ப ஆசை. சரி. ஒரு தென்னை மரத்து அடியில நின்னுங்கிறான். தென்னை மரத்து மேல தேன் குடு கட்டி இந்த அந்த பையன் மேல பாக்குறான். அவனுக்கு அந்த தேனு எட்டுமா? கோயந்து எட்டுமாடா? அது எப்படி எட்டாது? எட்டாதுடா. எட்டாதுடா. எட்டாது. எங்க அம்மா தாலியா இருக்குதா? முதல்ல 10மா, இப்ப 8மா. அடடடடே. ஆமாண்டா. மீதி இருக்குது 11 மாகுது இருக்குது. இப்ப எங்க வீட்ல பூனை இருக்குது. பூனை. உங்க வீட்டு எலிக்குது. பெச்சு எலிக்குது. யார் யாரு சுண்டி எலியா இருக்குதா இல்லையா? எலி இருக்குதுடா. அதோட விடு. எங்க வீட்ல பூனை இருக்குது. சரி. உங்க வீட்டு எலிக்குது. எங்க வீட்டு பூனை வந்து உங்க வீட்டு எலியாண்ட வந்தா அந்த எலி 5மா பூனைக்கு. 5வது. ரெண்டுக்கு எப்ப பார்த்தாலும் பகடா. அது பகையா இருந்தாலும் இருக்கிற இடத்தை போட்ட மனிதனுடைய வாழ்வாதாரம் நிர்ணயிக்கப்படுது. எப்படி? ஒரு மன்னர் வீட்டு எலி வந்து வேலைக்காரரோட போய் பார்த்து 5மா. 5வது. 5மா. 5வதுடா. 5மா. 5வதுடா. 5மா. 5வதுடா. 5மா. அம்மா அம்மா. 5மா. 5மா இல்ல குஞ்சுமா. ஆமாண்டா. வந்துட்டா. மீதி 6. மீதி இருக்குது 6மா. 6. இப்ப நான் கதை சொல்லிக்கிறேன், நீ கதை கேட்டுங்கிற. அதான் சொல்லுகிறேன். நான் என்ன சொன்னா நீ கோவப்பட கூடாது. சரி சொல்லு. நான் சொல்ல வேண்டிய வார்த்தை நான் சொல்ற கதையில வருது. சரியா? மீதி இருக்குது 6மா. 6. உன் மண்டாடி தேவடியா? சொல்லமாடா. நான் யாரு? கோபப்படாதீங்க. நாட்டு மகாராணி. வேற அரசருடைய மனைவி மகாராணி பார்த்து சாதாரண சொல்ல முடியுமா? என்னப்பா? கதையில. என்னது? கதையில. இந்த வார்த்தை கதையில தான் வருதா? குழந்தைக்கு கதை சொல்ற பெரியவங்க. கதையில பேய் வருது போல வருமா? வராது. அது போல கதையில இது கதையில வருது. நீங்க கோபப்படாதீங்க. சொல்றா. உட்காருங்க. இப்ப கதையில உன் பொண்டாட்டி யாரு? தேவடியா. என்ன சிரிக்கிறியா? நாங்க பப்புனு வேஷம். எங்களை பார்த்து ஜனம் சிரிக்குது. ஜனத்தை பார்த்து நாங்க சிரிக்கிறோம். அப்படியா? லூசு. யாரு? அதே கதையில என் மண்டாட்டி பத்தினி. அவர் மனைவி தேவடியா? உன் மனைவி பத்தினியா? ஏன் அந்த கதையில உன் மனைவி தேவடியா இருந்தா அவர் மனைவி பத்தினியா இருந்தா? கதை வராது. கதை வராது. நீ வெடி நேரத்துல யாருக்குமே கதை புரியாது. எப்படி? இப்ப ஹரிச்சந்திரா நாடகம் இருக்குது. அது கிரேதாயுகம். வாலி மோட்சம் நாடகம். அது ராமாயணம் திரேதாயுகம். ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு நைட்டு கதை நடத்தினா கதை வருமா? அது எப்படி தோழா? ஹரிச்சந்திரா புராணம் வேறு, ராமாயணத்துல வர ஒரு பகுதி வாலி மோட்சம் வேறு. இது வேறு அது வேறு. ஒண்ணு சேராது. அந்த மாதிரி இந்த கதைக்கு ஐயா மண்டாட்டி யாரு? பத்தினி. தேவடியா. என் மண்டாட்டி பத்தினி. இப்ப உன் மண்டாட்டி தேவடியா வந்து என் மண்டாட்டி பத்தினி பத்தி தேவடியான்னா என் மண்டாட்டிக்கு மனுஷன் 6மா? மனுஷன் 6வது. 6மா. 6வது. 6மா. 6வதுடா. 6மா அம்மா. மன 6மா இல்ல 6மா. ஆமாண்டா. 6மா வந்து விட்டது. 29மா வந்துச்சா? சரியா போச்சுடா. பதிலுக்கு விலக்கு புரிஞ்சுச்சா? புரிஞ்சு கொண்டு. இதான் கேள்வி கேட்கறது எப்படி பதில் சொல்றது? எப்படி விடுங்க ஏத்துறாங்க. அவன் ஏதோ சொல்லுங்க. அது ஊங்க ஓட்டிக்கிறீங்க. வந்த விஷயம் பேச மணி ஆகுது. இந்த கனகம நாட்டை எக்கச்சக்கமான கூட்டம் ஏராளமான மக்கள் சிரிக்கிற நேரத்துல சிரிங்க. தயவு செய்து மக்கள் அமைதியா இருக்கு. எந்த அளவுக்கு அமைதியா இருக்கும் அந்த நாடகம் நல்லா இருக்கும். தயவு செய்து மக்கள் அமைதி மட்டும் தான் இருப்பாங்க. தயவு செய்து அமைதி சைலண்ட் கம்னு இருந்தா இந்த கனகம பேசி நாங்களும் பேசி கதை நான் புரியாத போயிடும். தயவு செய்து நாய் போல கத்தி கலக்குறான் ஒரு ஆளு. தயவு செய்து அமைதி சைலண்ட் உட்கார. தம்பி உட்கார. பேசு. இந்த கனகம எல்லாம் அமைதியா இருக்கிறாங்கடா. இதடா கூத்துல போறான். ஆனா நீ திரட பூனை காசுங்க. ஆனா நீ செங்கோலிவி அடி வயிற்றுல பேசுற வசமா உட்காந்துக்கிற மக்கள் காதுல கதையில முடியாது. பேசுற மக்கள் அமைதி பண்ண கேளு. இந்த கனவு நாட்டை கனக மன்னன் என்ற பெயரால் சிறப்பாக ஆட்சி செய்து வருகிறேன். டேய் வந்தா. ஏய் உன்னதான்டா நான் பேசுறேன்ல. நீ கொய்பேத்து போய் கத்தி கிடக்குற. கொய்பா என்ன மூடுற வாயனா மூடிக்கணும். ஊங்கட்டா நான் மூடுற வாயன். நீ டேய் தர வாய. சரி ஓகே. ரொம்ப நன்றி. பாக்குறாரு பேசு. நன்றி வணக்கம். இந்த கனவு நாட்டை ஆமாங்க சீரும் தோப்பாடி ஆட்சி செய்து வருகிறேன். என்னடா? ஏய் அரா வாடே போறா. டேய் நீ என்ன பேசிக்கிறாரு? நம்ம எவனோ செத்த எவனோ ஐத கதைய நின்னுக்குற நீ. போட்டுக்கிட்டு பப்புனு வச்சானா? ஏன் ஊன் கொட்டன வாயில இருக்கிற முத்துக்கு. ஏய் இந்த மறிக்கிற வேலைக்கு வச்சியாச்சு நீ. மறிக்கிற பத்த டிச்சி. நல்லா ஏமத்துல ஆள் இந்த பச்சைக்கறத்தி வாயில போடுற மாதிரி.
அம்மாவோட வச்சனா அடிக்கிற அடிக்கு உமால அரைப்படி மூத்திரம் இங்கே பேய்வீங்க. இல்லங்க போட்டுக்கிட்ட பப்புனு வாசம். ஒரு கலை வேசக்காரி ஆமாங்க சரிங்க சொன்னாலும் உங்களுக்கு வசனம் வரும். என்னத்த சொல்ல மாட்டேன் அவ்வளவு பெரிய ஆளா வேற மாதிரி ஆயிடுவேன் மேடம் பாக்குறேன் நானு. அவ்வளவு பெரிய நாடகாரங்க மேடம் நாயா வேஷம் பண்ண போய் வாய வேணா வாய வச்சவங்க ஆட்டக்காரனுக்கு அதுக்கு கிரிப்பிட போறேன். ஆத்து போட்டா 7 ஊருக்கு ஆகும் போயிருக்கு. உடம்பு தலை பெருத்து போச்சு. ரெண்டாம் கட்டா மட்டும் கிட்ட உனக்கு பேசுங்க. இந்த கனவு பாத்தீங்கன்னா நீ அவர்கிட்ட பேசுற யாருக்கு பேசுறா மழை மூங்களா புறா போட அப்புறம் கரிமஞ்சி சூட்ட மூணு இடத்துல போகும் நீ கேளு சைலண்டா நின்னுங்க அவனா எக்கேக்கணும் காசு வாங்கினியா சாப்பாட்டுக்கு? சாப்பிட்டியா? வந்தியா? இந்த கையை இங்க வச்சுக்கணும், இந்த கையை இங்க வச்சுக்கணும். போய் ரைட்டு போ. ஏதோ உன் ஆத்திக்கு கட்டு போட்டு கம்முன்னு போடுறேன். நான் சொன்னேன்ல, என்ன பாரியா முகத்தை பாரு. மூஞ்ச பாரு, சூட்டா பாத்து. என்னடா உங்க போராட்டம்? ஐயா இந்த கனவு நாட்டை சொல்லுவ நீ. எங்கடா என்ன சொல்றீங்க? வசந்த பேசு. இந்த கனவு நாட்டை சிறு போட ஆச்சு ஊர் வருகிறேன். அப்புறம் வா. சிறப்பாக ஆட்சி வருகிறேன். இப்படி இருக்க நேரத்தில் எப்படி நாட்டு மக்களுக்கு குறையிலேயே சொல்ல முடியுமா? சிரசிலே மணிமணி நடந்து கரத்திலே செங்கோல் ஏந்தி சாந்தமன் சொல்லக்கூடிய சமாளம் அமர்ந்து பல நாடுகளுக்கெல்லாம் இந்நாடு ஒரு முன்னுதாரணமாக திகழ வேண்டும் என்பதற்காக சுயநலம் என்பதை அறவே வெறுத்து மக்களுடைய பொதுமை கருத்து கொண்டு நல்லாட்சி புரிகிறார் நாடாள வேண்டும் நாட்டு மன்னர் என்று நாட்டு மக்கள் வாயார வாழ்த்துறாங்க. ஐயா முறைத்து பார்த்தால கடுகளும் குறை என்பதை காண முடியாது. வரக்கூடாது. இதை கேட்ட மகிழ்ச்சி அடைந்து இருந்தாலும் எனக்கோ திருமணம் முடிந்து ஒரே ஒரு மகனை இந்த சொல்லிதான் அவனுக்கு குத்துருப்பில்ல சொன்னதானே. மன்னர் குழந்தை 2வது குழந்தை இருந்துச்சுன்னா அந்த முருகருக்கு தால் குத்துறது வேண்டிக்கின்னு இருப்பேன். நீ குத்திக்கிறியா? நான் குத்திக்கிறேன். சிறப்புடா செய்யறா முதல்ல புத்திர நாளிகா கதிரவன் என்று பெயர் சூட்டினேன். வளர்ந்தான், வெளிநாடு சென்றிருக்கிறார். படிப்பு முடித்து விட்டு இந்த வீட்டுக்கு வருகிறார். செய்தியை மனைவிக்கு